அதே நேரம் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தாவேகா தனித்து தான் தேர்தலை சந்திக்க போகுது. முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை வந்து அறிவிச்சிட்டாங்க. ரைட்டா? இப்போ அடுத்து காங்கிரஸை வந்து தாவேகா கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு யூகம் தான். ஆனால் அது நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, எல்லா காலத்திலையுமே இந்த தேர்தல் கூட்டணி, இந்த சீட்டு நோட்டு தொகுதி பேச்சுவார்த்தை நடக்கும்போது திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வந்து ரொம்ப கேவலமாக தான் ட்ரீட் பண்ணும். கடந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவங்க ஒரு தொகுதி கேட்பாங்க, தரமாட்டாங்க. இவங்க ஒரு நம்பர் கேட்பாங்க, தரமாட்டாங்க. ஆனால் இவங்க வேற வழி இல்லாமல் அதை ஒத்துக்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள்லாம் அந்த பேச்சுவார்த்தை இழுத்தடிச்சு கடைசி நேரத்தில் அப்படி மூஞ்செல்லாம் அப்படியே சோர்ந்து போய் அந்த லெட்டரை வச்சுட்டு அப்படி திருமாவளவன் நின்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அந்த மாதிரி அவமரியாதை நடக்கும்போது இத்தனை நாள் என்ன பண்ணாங்க, வேற போக்கிடம் இல்லாததால் திமுகவுடைய அவமானத்தை எல்லாம் மென்று முழுங்கிட்டு அவங்க கொடுக்குற சீட்டையும் நோட்டையும் வாங்கிட்டு போனாங்க. இந்த தேர்தலில் தாவேக்கான இன்னொரு சாய்ஸ் இவங்களுக்கு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இத்தனை சீட்டு தான் தரும்போது இல்லை எனக்கு இத்தனை கொடு, இல்லைனா நான் அங்கே போகிறேங்கிற மாதிரி ஒரு புது ரூட்டை இவங்க பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.